வணக்கம் மக்களே, சற்றுமுன் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா நாங்க போஸ்ட் பண்ணிட்டே வரோம். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும் போது பலரும் சில முக்கிய எண்களை பதிவு செய்வதில் தவறு செய்வதாக அரசு அதிகாரிகள் கண்டறிந்து உள்ளனர். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மகளிர் பயன் அடைந்து வரும் ஒரு சிறப்பு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகளையும் இணைக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வரும் நிலையில் விண்ணப்ப படிவத்தில் உள்ள 4 முக்கிய எண் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு வலியுறுத்தி உள்ளது. இந்த விவரங்களில் தவறு செய்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உரிமை தொகை பெறும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும் போது பலரும் சில முக்கிய எண்களை பதிவு செய்வதில் தவறு செய்வதாக அரசு அதிகாரிகள் கண்டுபிடித்து உள்ளனர். எனவே விண்ணப்பதாரர்கள் 4 தகவல்களையும் பிழையின்றி கவனமாக சரிபார்த்து நிரப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. அதாவது இந்த எண்கள் பயனாளியை அடையாளம் காணவும், தகுதியை சரிபார்க்கவும், உரிமை தொகையை சரியாக அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கவும் அவசியமானவை. ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களில் உள்ள முரண்பாடுகள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. அதாவது குடும்ப அட்டை எண், ஆதார் எண், வங்கி கணக்கு எண், வங்கியின் IFSC குறியீடு, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் எதுவுமே தவறாக நீங்கள் குறிப்பிடவே கூடாது. அதாவது விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை வழங்குவது அல்லது போலி ஆவணங்களை இணைப்பது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். இருப்பினும் விண்ணப்பத்தில் வேறு ஏதேனும் சிறிய முரண்பாடுகள் இருந்தால் அதிகாரிகள் விண்ணப்பதாரரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளது. அப்போது சரியான விளக்கத்தை அளித்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்கலாம். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உரிய ஆவணங்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில், அதாவது RDO ஆபீஸ் அலுவலகத்திற்கு மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. அதாவது தற்போது நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் உரிமை தொகைக்கென தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என தகுதியுள்ள அனைவரும் இந்த முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை இந்த ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியம் பெறுவோர் உள்ள குடும்பங்களில் இருக்கும் தகுதியுள்ள பிற பெண்கள் விண்ணப்பிக்கவும் வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. எனவே தகுதியுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான தகவல்களை அளித்து அரசின் இந்த மகத்தான திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு செயல்படாத வங்கி கணக்கை கொடுத்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யும் போது செயல்படாத வங்கி கணக்கை கொடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம். இந்த திட்டத்தில் ஒருவேளை நீங்கள் வழங்கிய வங்கி கணக்கு செயலில் இல்லை என்றால் அந்த விண்ணப்பம் உடனடியாக நிராகரிக்கப்படுமோ என்றும் சிலர் வருத்தத்துடன் உள்ளனர். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சிக்கலை தீர்க்க அரசு சில வழிமுறைகளை வழங்கி உள்ளது. நீங்கள் கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி, HDFC போன்ற தனியார் வங்கிகளில் கணக்கு வைத்திருந்து விண்ணப்பத்தில் அதை குறிப்பிட்டிருந்தால் அந்த வங்கி கணக்கிற்கும் உரிமை தொகை அனுப்பப்படும். முக்கியமாக நீங்கள் பயன்படுத்தும் வங்கி கணக்குடன் உங்கள் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் திட்டத்திற்கு தகுதியானவராக இருக்கும் பட்சத்தில் ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். ஒருவேளை நீங்கள் விண்ணப்பத்தில் அளித்த வங்கி கணக்கு செயலில் இல்லாத, அதாவது இன்ஆக்டிவ் கணக்காக இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் வங்கி கிளைக்கு நேரில் சென்று அந்த கணக்கினை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் புதிய வங்கி கணக்கை தொடங்கி அதற்கான தகவல்களை தாலுகா அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அக்கவுண்டில்
பழைய வங்கி கணக்குக்கு மாறாக புதிய வங்கி கணக்கு சேர்த்து கொள்ளப்படும். வங்கி கணக்கினை செயல்படுத்துதல் குறித்த முக்கிய விவரத்தையும் பார்க்கலாம். அதாவது உங்கள் வங்கி கணக்கு நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அது செயலிழந்திருக்கலாம். அதை மீண்டும் செயல்படுத்துவதற்காக படிவத்தை வங்கியில் பூர்த்தி செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இதற்கு உங்கள் அடையாளம் மற்றும் முகவரி சான்றுகள் தேவைப்படுகிறது. புதிய வங்கி கணக்கை சேர்த்தல் தொடர்பான தகவல்களையும் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வேறு ஒரு வங்கி கணக்கை மகளிர் உரிமை தொகை திட்டத்துடன் இணைக்க விருப்பப்பட்டால் உங்கள் தாலுகா அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மனு அளித்து தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல இந்த திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்குவதன் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் பெண்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக பங்களிக்கவும் முடியும். இந்த திட்டம் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 2023 செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்டது. அதாவது இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் வசிக்கும் குடும்ப தலைவி தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 21 வயது பூர்த்தியானவர் விண்ணப்பிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டுக்கு 3600 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது என்று பார்த்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள், வருமான வரி செலுத்துவோர், வணிக ரீதியாக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இந்த தொகையை பெறவே முடியாது. அதேபோல விண்ணப்பிக்கும் போது தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்னவென்றால் விண்ணப்பத்தில் உங்கள் பெயர், முகவரி அல்லது வருமானம் பற்றிய தவறான தகவல்களை கொடுக்க வேண்டாம். போலியான ஆவணங்களை தயவு செய்து இணைத்து கொடுத்து விடாதீர்கள். போலியான ஆதார் அல்லது வேறு எந்த ஆவணத்தையும் பயன்படுத்தவே கூடாது. அதாவது மற்றொரு முக்கியமான தகவல் என்றால் செயல்படாத கணக்கு, செயலில் இல்லாத வங்கி கணக்கை கொடுத்து விண்ணப்பத்தை தவிர்த்து விடுங்கள். அதாவது கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அப்படி கொடுத்திருந்தால் உடனடியாக அதை செயல்படுத்துவது அவசியம். அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்யாமை, அதாவது விண்ணப்ப படிவத்தில் உள்ள அனைத்து தகவல்களையும் முழுமையாகவும் தெளிவாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி மகளிர் உரிமை தொகையை நீங்கள் சிரமமின்றி பெற முடியும். அதாவது மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் அருகில் உள்ள அரசு அலுவலகங்களை அணுகி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் அரசு நடத்தும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தாராளமாக கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். மேலும் உங்களுடைய ஊரில் எந்த இடத்தில் எந்த தேதியில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அரசுடைய முகாம் பற்றிய விவரங்கள் அறியக்கூடிய இணையதளத்தை கிளிக் செய்து பாருங்கள். அதில் முகப்பு பக்கத்திலேயே முகாம் விவரங்களை அறிய என்ற ஆப்ஷன் இருக்கும். அதன் பக்கத்தில் கிரீன் கலர் கிளிக் செய்யவும் என்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் செய்தால் மாவட்ட வாரியாக உங்களுடைய ஊரில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த தேதியில் முகாம் அமைக்கப்படுகின்றன என்ற அட்டவணை தெரியும். அதை கிளிக் செய்து PDF டவுன்லோட் செய்து உங்களுடைய ஊரில் எந்த இடத்தில் எந்த தேதியில் முகாம் அமைக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள். உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் தனிநபர் புதிய ரேஷன் கார்டு பெறுவது எப்படி, அதற்கு தேவையான 2 முக்கிய ஆவணங்கள் என்ன என்பது குறித்த முக்கிய தகவல்களை தமிழ்நாடு அரசு அதிரடியாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை குடும்பம் இன்றி தனியாக வசிப்பவர்கள் கூட ரேஷன் கார்டு பெற முடியும். இவர்களும் மற்றவர்களைப் போலவே புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கலாம். அவர்களின் விண்ணப்பத்தை அரசு பரிசீலித்து புதிய ரேஷன் கார்டு வழங்கும். ஆனால் தனிநபர் ரேஷன் கார்டு பெறுவது என்பது எளிதான காரியம் கிடையாது. மற்றவர்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பிக்கும் ஆவணங்களை காட்டிலும் 2 கூடுதலான ஆவணங்களை தனிநபர் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். பொதுவாக புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் குடும்பத்தினர் ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, மின் கட்டண பில், புகைப்படம், ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை ஒப்பந்தம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதே போலவே தனிநபராக இருப்பவர்கள் இந்த சான்றுகளுடன் சேர்த்து தனிநபராக வசிக்கிறேன் என்பதற்கான சான்றை தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்து பெற வேண்டும். அதன் பிறகு நோட்டரி வழக்கறிஞரிடம் உறுதிமொழி பத்திரம் வாங்கி இணைக்க வேண்டும். மற்ற ஆவணங்களுடன் இந்த 2 ஆவணங்களையும் சேர்த்து விண்ணப்பித்தால் மட்டுமே தனிநபர்
ரேஷன் கார்டு கோரிய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும். தனிநபர் ரேஷன் கார்டு விண்ணப்பத்திற்கு சில முக்கிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் தேவை. அது என்னவென்றால், குடும்பத்தில் யாரும் இல்லை சான்றிதழ், அதாவது நீங்கள் தனியாக வசிப்பதை உறுதிப்படுத்த தாசில்தார் அலுவலகத்தில் இருந்து நோ ஃபேமிலி சர்டிபிகேட் பெற வேண்டும். இது நீங்கள் ஒரு குடும்பத்தின் பகுதியாக இல்லை என்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றாகும். பிரமாண பத்திரம், அதாவது நீங்கள் தனியாக வசிப்பதாக ஒரு நோட்டரி வழக்கறிஞரால் கையெழுப்பமிடப்பட்ட மற்றும் முத்திரையிடப்பட்ட பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவணம் ரூபாய் 10 அல்லது 20 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பரில் தயார் செய்யப்பட வேண்டும். அதேபோல ஆதார் அட்டை அல்லது வேறு ஏதேனும் முகவரி சான்று தேவைப்படுகிறது. பான் கார்டு அல்லது பிறப்புச் சான்றிதழ் போன்ற வயது சான்றும் தேவைப்படுகிறது. பாஸ்போர்ட் அளவு புகைப்படமும் தேவைப்படுகிறது. அதாவது ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவத்தை தாலுகா அலுவலகத்தில் பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும். ஏன் தனியாக வசிக்கிறீர்கள் என்பதை விளக்கி ஒரு கடிதம் இணைக்க வேண்டும். உங்கள் பெயர், வயது மற்றும் தந்தை அல்லது தாயின் பெயர், உங்கள் தற்போதைய முகவரி, அதாவது உங்களுடைய தற்போதைய முழு முகவரி, நீங்கள் தனியாக வாழும் ஒரு தனிநபர் மற்றும் தமிழ்நாட்டில் வசிப்பவர் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு பிரகடனம், உங்கள் பெயர் வேறு எந்த குடும்ப ரேஷன் கார்டிலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும் சான்று, நீங்கள் வழங்கும் தகவல்கள் தவறாக இருந்தால் அதற்கு நீங்களே பொறுப்பு என்பதை ஒப்புக்கொள்ளும் அறிக்கை. இந்த தகவல்கள் அனைத்துமே கட்டாயம் பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முறைப்படி தேவையான அனைத்து ஆவணங்களையும் பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்பத்தை ஆன்லைனில் அல்லது நேரடியாக அருகில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முன் உங்கள் பெயர் வேறு எந்த ரேஷன் கார்டிலும் சேர்க்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் அவசியம். இந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால் தனிநபர் ரேஷன் கார்டு பெறுவது எளிதாகும். அதேபோல யாரெல்லாம் தனிநபர் ரேஷன் கார்டு பெறலாம் என்று பார்த்தால், திருமணமாகாமல் குடும்பத்தினருடன் இல்லாமல் தனியாக வசிப்பவர்கள், விவாகரத்து பெற்று தனியாக வசிப்பவர்கள் உள்ளிட்டோர் தனிநபர் ரேஷன் கார்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை எல்லா தகுதிகளும் முறையாக இருந்து நீங்கள் தனிநபர் ரேஷன் கார்டு பெற்றுவிட்டால் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசு கொடுக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.